தாவேகா கட்சி வளருதோ இல்லையோ, ஆனா தாவேகா கட்சி பத்தி பேசி பல பேர் வளருறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பயங்கரமா ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கமெண்ட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் நேத்து மேடை பேச்சுல பேசியிருக்காரு அப்படிங்கிறது, என்னென்ன பண்ணாருன்றது தெரியும். அதுல ஒரு கூத்தாடியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு 2 கிராம் கோல்டுக்காக அம்மா அப்பா முன்னாடி இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற பேசின பேச்சு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வேகமா பரவிடுச்சு. ஆக்சுவலி அதுல அவர் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். எக்ஸாம்பிள், சீரியல்ல வந்து இந்த அண்ணன் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போறது, டான்ஸ் ஷோல வந்து தவறான முறையில ஆடுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, தடை பண்ணணும்னு அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவர் விஜயை பத்தி இப்படி ஒரு தவறான கருத்து சொன்னனால மிச்ச நல்லா பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே காணாம போயிடுச்சு. சரி, இப்ப இந்த பேச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களிடமிருந்தும் சரி, தாவேகா கட்சி தொண்டர்களிடமிருந்தும் சரி, பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதை பத்தி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும், நான் ஒன்னும் அப்படி தப்பாலாம் பேசலையே. ஆக்சுவலி அவர் பேசியிருக்காரு, பட் அவர் சொல்றது என்னன்னா, நான் வந்து அப்படி பேசவே இல்லை, எதுலையுமே இல்லை, நீங்களாம் ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து தப்பா தெரியுதுன்னா நீங்க தான் வந்து பேசணுமே தவிர யாரும் அஞ்சாங்குஞ்சான்லாம் விட்டு நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவர் பேசுறாரு. அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா விஜய் ஏன் வந்து பிரஸ் மீட்ல பேச மாட்டாரு, என்ன வந்து பயமா அப்படிங்கிற மாதிரி மிச்ச கட்சியில கேட்கறாங்க இல்லையா, அதே கேள்வியை மறுபடியும் விஜயை பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் மறுபடியும் பிரஸ் மீட் முன்னாடி இதை பத்தி பேசுவாரா அப்படிங்கிறது தெரிய வரல. ஏன்னா இதுல மாணவிகளை பத்தி ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ விஜய் அவர்கள் கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வலியுறுத்தல் இருக்கு.